போகிறோம்னா நம்ம தேங்காய் சட்னி வைக்க போகிறோம். இந்த மாதிரி சட்னி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 3 மிளகா எடுத்து வச்சுருக்கோம், நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய், கருவேப்பிலை. இதை வச்சு நம்ம ஒரு சட்னி செய்யலாம். ஓகே, நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா அழகான காம்பினேஷன். மிக்ஸி ஜார் தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், மிளகா சேர்த்துக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை உள்ள சேர்த்துக்கிறலாம். இல்லை வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துருந்தேன், எடுக்காம விட்டாச்சு. ஓகே, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் உள்ள. இதை அரைச்சிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில். ஒரு ஒன்று வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. கடுகு உள்ள சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம், காயப்பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இட்லி, இது வந்து இட்லி பொடி, இது வந்து என்ன பொடி? எள்ளு பொடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.